ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. நான் எனது வாழ்க்கையை அழகாக சூப்பராக செம்மையாக ஹாப்பியாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நீங்கள் எப்பயுமே சொல்லிட்டு வாங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். அந்த நம்பிக்கையோடு தாங்க நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நம்பிக்கை ஒன்று மட்டும்தாங்க வேணும், தைரியம் அது இன்னொன்று. ரெண்டுமே இருந்தால் போதுங்க. லைஃப்பில் வர ஒவ்வொரு சேலஞ்சஸையும் ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நம்ம தான் முக்கியம். அதை மட்டும் மெயின் திங்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க முக்கியம், இவங்க முக்கியம், அவங்க அதை சொல்லிவிடுவாங்க, இவங்க அதெல்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் தான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி வந்து யாரோட மெசேஜ் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு யார் இது? ஏஞ்சல்ஸோட தான். ஆமாம், தினமும் வந்து ஏஞ்சல்ஸே வராங்க. புதுசாக வந்த கெஸ்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி தினமும் வராங்க. ஸோ வந்து ஏஞ்சல்ஸோட மெசேஜ் வந்து 3 எடுக்க போகிறோம். கடவுள் வந்து எல்லா வேலையும் அவராக டைரெக்டாக செய்ய முடியாது இல்லைங்களா? அதுக்காக செய்யறதுக்காக அவரோட தூதுவர்களாக சில பேர் ஏஞ்சல்ஸு, ப்ரொடெக்டிவ் டீம், ஸ்பிரிச்சுவல் கைட்ஸு இவங்களெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து அனுப்பி வைப்பாங்க. அதில் ஏஞ்சல்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு என்ன மெசேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சீக்ரெட் மெசேஜ் தான் இது, லாஸ்ட்டாக தான் ரிவீல் ஆகும். ஓகேவா? 3 மெசேஜ் வந்து ஏஞ்சல் மெசேஜ் எடுத்தாச்சு. ஸோ வந்து நான் இதை இந்த இடத்துல வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம் தெரியுங்களா? கொஸ்டின் பாக்ஸ்லேருந்து கொஸ்டின் உங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அதை இதில் வந்து சேனல் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் த எனர்ஜியில் நிறைய பேர் இருக்கீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனர்ஜிக்குள்ளே வர முடியாது. உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக இதில் இருக்கும். நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயம் இதில் கேள்விகளாக கூட வரலாம். கண்ண மூடி ஒரு நிமிஷம் மூச்சு காற்ற உள்ளே இழுக்கும்போது வெளியில் விடும்போது கான்ஷியஸாக நல்ல விஷயங்கள் உள்ளே வந்துட்டுருக்கு. கெட்ட விஷயங்கள், தேவையில்லாத குப்பைகள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு வெளியே போவதாக சின்ன கற்பனை பண்ணிவிட்டு நீங்கள் 3 தடவை மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்க, பொறுமையாக வெளியில் விடுங்க. ஓகேங்களா? 3 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். One, 2, 3. இந்த 3 மெசேஜ் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு உடச்சிட்டு இருந்திருக்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அடுத்தது இன்னொன்று இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து என்னன்னா, திரும்ப உங்கள் சேனலோட உங்கள் பர்சனோட சேனல் ஆகிற மெசேஜ் வந்து, ஆனால் நிறைய பேருக்கு உங்களோட சேனல் தானேங்க அவங்க இல்லைங்களா? அப்போது உங்கள் பர்சனோட சேனல் ஆகிற மெசேஜ் வந்து என்ன அப்படிங்கிறதும் அதுவும் சீக்ரெட்டு தான். இங்கே எல்லாமே இன்றைக்கி சீக்ரெட்டாக 1 by 1 தான் ரிவீல் பண்ண சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போதும். ஓகேவா? போதுன்ட்டாங்கன்னா போதுன்னா விட்டுறணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. ஓகே, இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன் மைண்டில் இருக்கிற சேனலான மெசேஜும் வச்சாச்சு. 3 வந்து உங்களோட கொஸ்டின் பாக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் எடுத்தாச்சு, ஏஞ்சல் மெசேஜ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து வேறு என்ன மெசேஜ் அப்படின்னா, சோல் சிம்பனி கார்ட்ஸு. ஏதாவது இம்பார்ட்டண்டான மெசேஜ் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். One, 2, 3. ஓகே, இன்றைக்கி வந்து 3 சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான கேள்வி பார்த்துருவோமா? ஓகே, எனக்கு ஏன் ஒருவரை மட்டும் மறக்க முடியவில்லை? அந்த ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. மறக்க முடியவில்லை, நம்ம நிறைய பேரை சந்திச்சிருப்போங்க. அதில் வந்து ஒருத்தர் மட்டும்தான் நம்ம வந்து என்னென்னா
என்னமோ அவங்கக்கிட்ட ஒரு ஈர்ப்பு, ஒரு பர்சனாலிட்டி வைஸ் அவங்க வந்து பர்சனாலிட்டிலாம் நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. பட் ஆனால் அந்த அளவுக்கு கூட ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரி கூட இருக்காது. ஆனால் உங்களோட சோலுக்கு மட்டும் அந்த பர்சன் வந்து எவ்வளோ காயப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அந்த பர்சனை வந்து மறக்க முடியல. ஏன் வந்து எனக்கு ஏன் ஒருவரை மட்டும் மறக்க முடியவில்லை? என்னன்னு பார்க்கலாமா? என்னன்னு பார்த்துடலாமா? ஏன் உங்களால் மறக்க முடியல? ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி பவர் பாயிண்ட் இருக்குல்ல, வச்சுட்டு இன்றைக்கான ரீடிங் எனர்ஜி ஹீலிங்கும் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க 4 மணி பிரம்ம முகூர்த்த எனர்ஜி ஹீலிங்கில் கலந்துக்கலாம். இது பெய்டு செஷன் தான். எனக்கு ஏன் ஒருவரை மட்டும் மறக்க முடியவில்லை? உங்களுக்கு ஏன் ஒருவரை மட்டும் மறக்க முடியவில்லை? இதுதான் வந்து கேள்வி. நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு, நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குறேன். உங்களுக்கு ஏன் ஒருத்தரை மட்டும் மறக்க முடியல உங்கள் லைஃப்பில்? பார்க்குற உங்களுக்கு ஏன் ஒருத்தரை மறக்க முடியவில்லை? அவங்க கூட நீங்கள் வாழ்க்கை நடத்தணும், குடும்பம் நடத்தணும், கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து உங்களோட வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு. வாழ்ந்தால் இவங்க கூட கடைசி வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், இவங்க தான் நம்ம லைஃப்க்கு செட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்னர் அப்படின்னு உங்கள் சோல் வந்து தேடுது. செலிப்ரேஷன் சந்தோஷமாக இருக்கும். இது வந்து மேரேஜ் கனெக்ஷனில் தான் போகணும். அதனால தான் எவ்வளோ விரிசல் வந்தாலும், உங்களை எவ்வளோ பேர் பிரித்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு பர்சனை மட்டும் என்னால் மறக்க முடியல. அவங்க கூட தான் என்னோடய லைஃப் வந்து நான் இந்த ஜென்மத்தில் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னோட கஷ்டம், நஷ்டம், துக்கம், சந்தோஷம் எல்லாத்தையுமே நான் வந்து இவங்க கூட தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்களுக்கு வந்து அவங்கள மறக்க முடியல. வேறு எந்த பார்ட்னரையும் உங்களால் சூஸ் பண்ண முடியல. எத்தனை பேர் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் இவங்க கூட தான் நீங்கள் குடும்பம் நடத்தணும், இவங்க கூட தான் வாழணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாலும், அந்த பர்சனே விட்டுட்டு வேறு ஒரு விஷயம் முக்கியம்னு போயிருந்தா கூட உங்களால் இந்த பர்சனை அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு சோல் கனெக்ஷனாகவும் தெரியுது. ப்ளஸ் வந்து இவங்க இல்லைன்னா உங்களால் இருக்க முடியல. அது ஒரு சோல் தேடுது. இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இந்த கார்டில் இந்த கார்ட்ஸ் இருப்போமா. ஏன் உங்களுக்கு அவங்கள மட்டும் ஒருவரை மட்டும் மறக்க முடியல? லைஃப்பில் நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து. பட் ஒருத்தரை மட்டும் என்னால் லைஃப்பில் மறக்க முடியல. ஏன்னா அவங்கள நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்க. அவங்களோட தான் உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க. என்கேஜ்மெண்ட் இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி யுவர் லவ் லைஃப் இஸ் சூன் அசெண்டிங் டு எ ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். நிச்சயமாக நீங்கள் வந்து ஏன் மறக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால கண்டிப்பாக ஒரு என்கேஜ்மெண்ட் நோக்கி போகுது அப்படின்னு வந்துச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? என்கேஜ்மெண்ட்டுன்னு எல்லாரும் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் இங்கே பிளெஸிங்காக கொடுத்துருக்காங்க. பண்ணிடலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து எடுத்து வச்சாச்சு. 2வது கொஸ்டின், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கொஸ்டின். 4 கொஸ்டின் வந்திருக்கு. வாவ், இன்றைக்கி ஜாக்பாட் தான் உங்களுக்கு. திரும்ப திரும்ப என் லைஃப்பில் சிக்கல் வர காரணம். திரும்ப திரும்ப என் லைஃப்பில் சிக்கல் வர காரணம் என்ன பார்க்கலாமா? திரும்ப திரும்ப என் லைஃப்பில் சிக்கல் வருவதற்கு என்ன காரணம்? திரும்ப திரும்ப உங்கள் லைஃப்பில் சிக்கல் வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? திரும்ப திரும்ப என் லைஃப்பில் பிரச்சனை வர்றதுக்கு, சிக்கல் வர்றதுக்கு என்ன காரணம்? உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். ஏதோ வெறுமையான சுச்சுவேஷன் மாதிரி லைஃபு ஏதோ ஒன்று வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுச்சு, விட்டு போயிருக்கலாம். அதில் ஃப்ரஸ்ட்ரேஷனோடு நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க. நிறையா விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னென்னா தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்திருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். அதோட தடத்தை வந்து, அதோட பெயினை வந்து நீங்கள் அப்படியே இன்னும் பிடிச்சிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காக. இந்த விஷயம் சரியானால் தான் நான் அடுத்த விஷயம் மூவ் ஆன் பண்ணுவேன்னு மனசளவில் போட்டு வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்க. ரொம்ப கவலைப்படுறீங்க. உங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க. அப்போ வந்து என்னென்னா எல்லாமே டிலே பண்ணி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய அந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒன்று விட்டு போயிடுச்சு, அது வேணும்னு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்ருக்கீங்க. அது வந்தால் தான் நான் எல்லாம் ஒழுங்காக இருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்க. மைண்டை போட்டு பேனிக் ஆகிட்டு அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. லைஃப்பில்
எனக்கு இது கிடைக்கலடா, நான் என்னத்துக்கு எந்திரிச்சு நான் என்னத்துக்கு எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக பண்ணி எனக்கு என்ன ஆகுது, நான் ஆசைப்பட்ட விஷயம் இது, எனக்கு இது வரணும்னு நினச்சேன், எனக்கு இது கிடைக்கணும்னு நினச்சேன், எனக்கு இந்த பணம் வரணும்னு நினச்சேன், ஆனால் வந்து எனக்கு வந்து இது கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன ஆகுது, லைஃப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எல்லாமே வந்து தள்ளி போடுறது, செய்கிற விஷயங்களை தள்ளி போட்டுகிட்டே வர்றது, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் டிலே பண்ணுறது, அப்படியே சோம்பேறித்தனமாகவே உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுனால தான் உங்களுக்கு இடியாப்ப சிக்கல் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறையா சிக்கல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இதெல்லாம் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கார்டு எடுக்க தேவையில்லை. இது உங்களுடைய ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே. அப்போ ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு டிசிப்ளினான இருக்கக்கூடிய ஒழுக்கமாக இருக்கக்கூடிய என்னை வந்து நான் வந்து மாற்றிக்கும் போது, ஒழுங்கு முறையாக மாற்றிக்கும் போது என் லைஃப்பில் எல்லாமே நடக்கும். இல்லைன்னா என் லைஃப்பில் தொடர்ச்சியாக ஒன்று மாற்றி ஒன்று சிக்கல் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அடுத்த கேள்வி கேட்காமலே அடுத்ததை எடுத்துகிட்ருக்கேன். 3வது கொஸ்டின். இந்த கொஸ்டினை எடுத்து வச்சிடறோம். ஏன் என்னோட பர்சன் இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போது விலகி போக காரணம் என்ன? ஏன் என்னோட பர்சன் இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போது விலகி போக காரணம் என்ன? என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன் என்னோட பர்சன் இவ்வளோ நாள் பழகிட்டு விலகி போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் உங்களோட பர்சன் இவ்வளோ நாள் பழகிட்டு விலகி போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளோ நாள் உங்களோட பர்சன் நல்லா பழகிட்டு விலகி போகிறதுக்கு, திடீர்னு விலகி போகிறதுக்கு, காணா போகிறதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாமா? ஃபினான்ஷியல் லாஸ், ஏதோ ஒரு கெரியர் லாஸாக கூட இருக்கலாம். அப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு இப்போ என்னென்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப்பில் வந்து ஒரு எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தன்னுடைய வந்து கெரியருக்காக அதை முக்கியம்னு சொல்லிட்டு இப்போது பார்க்குற ஒரு சிலரோட பர்சன் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லைங்களா? அப்போ கூடுதலாக ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இன்னொரு கார்டு ஒன்று எடுத்துருவோம். அது இந்த இதுலேருந்து எடுப்போம். ஏன் என்னோடய பர்சன் இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போ விலகி போக காரணங்கிறது, ஒன்று வந்து கெரியர்னால வந்து விலகி போகிறாங்க, அதில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், அதில் வந்து லாஸ் ஆகிருக்கு, நான் அதில் எப்படியாவது நான் சரி பண்ணணும்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விலகி போகிறாங்க. வேறு என்ன காரணம், ஏன் விலகி போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே தான் வருது, திரும்ப வருது அவங்களுக்கு. இப்போ வந்து என்னென்னா பணத்தில் வந்து ஒரு பற்றாக்குறையான சுச்சுவேஷன் இருக்கலாம், பார்க்குற வேலையில் வந்து சரியான ஊதியம் இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு பணம் வந்து இஎம்ஐக்கு கட்ட வேண்டியதாக இருக்கலாம், குடும்ப சூழலில் பொறுப்பு ஏற்கிறதா இருக்கலாம், இஎம்ஐயா அந்த கடன் இந்த கடன், அல்லது வந்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மேஜரான ஒரு விஷயத்துக்கு இவர் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம், மூத்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வந்து அக்கா தங்கச்சி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி, அதுக்கு அப்புறம் வர தொடர் செலவுகள்லாம் இருக்குது தெரியுங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் சீமந்தம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த குழந்தைங்கள பார்க்குறது, காது இந்த மாதிரி மேஜரான எல்லா விஷயங்களும் அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிற மாதிரியும் கூட இருக்கலாம். அப்போ வந்து இப்போதைக்கு என்னென்னா எல்லாமே பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. எதுவுமே வந்து ஃபினான்ஷியலாக அவரால் ஃப்ரீடமாக பண்ண முடியல. ஏன்னா பார்த்துட்ருக்க வேலைக்கு உண்டான ஊதியம் வந்து சரியான ஊதியம் இல்லை. வேலை மாறணும்னு நினைக்கிறேன், வேலை மாறுறதுக்கும் முடியலை. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் சரியாக எனக்கு வருமானம் ப்ராஃபிட் இருந்தும் எனக்கு கிடைக்கல. அப்போது ஃபினான்ஷியல் லெவலில் நிறையா வந்து அவரால் வந்து அதை சரி பண்ண முடியல. அதனால வந்து ரொம்ப வந்து லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக சம்பாதிக்கிறது எல்லாமே வர்றதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் அது செலவு பண்ணுறதுக்கு பற்றாமல் கடன் வாங்குகிற முறையாகவும் இருக்குது. அந்த ஒரு விஷயமும் வந்து இங்கே மெயினாக வந்து ஏன் வந்து என்னோடய பர்சன் இவ்வளோ நாள் பழகிட்டு இப்போ விலகி போக காரணம்னா, இப்போ வந்து கெரியரில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதுதான் வந்து 2துலேயுமே வந்திருக்கு. ஒரு டவுட்டுக்கு தான் நான் இதுலேயும் அதுவும் எடுத்தேன். ஸோ வந்து பேசிக்காக 2மே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்த ஒரு கார்டு இருக்குது. உங்களோட மனசில் இருக்கிற விஷயம் தான் இங்கே வருது. எனக்கு கெரியர் எப்படி இருக்கும், என்னோடய கெரியர் எப்படி இருக்கும், எனக்கு கெரியர் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களோட கெரியர் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாமா? உங்களோட கெரியர் எப்படி இருக்கும்? உங்களோட கெரியர் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு கெரியர் லெவலில் வந்து நீங்கள் நல்லா இப்போதைக்கு இருக்கிறத விட இன்னும் பெட்டராக தான் வருவீங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
இன்னும் நீங்கள் வந்து கடினமாக அதுக்கு உண்டான கரெக்டான தெளிவான ஒரு உழைப்பு போடும்போது எந்த இடத்துல எந்த விஷயத்த மாற்றணும், எந்த இடத்துல எந்த விதத்தில் கரெக்டாக பிளான் பண்ணி போகணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸோடு போனீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு உங்களுக்குள்ள சில விஷயங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லும். அந்த இன்ட்யூட்டிவ் மெசேஜ் கேட்டு போங்க. லைஃப் இப்போ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பேலன்ஸ் பண்ணி போகணும். எப்போ வந்து கெரியர் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் சரி, அந்த கெரியர்லேயும் சரி 2மே பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அபண்டன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். வீட்டில் நிறைய சண்டை சச்சரவு போட்டுட்டு போய் நீங்கள் வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றி கடையில் உட்காந்தா கூட அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா இது 2மே வந்து ஒரு தராசு தட்டு மாதிரி. இது 2மே வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். ஓகேங்களா? ரொம்ப நல்ல பர்சன் தான் நீங்கள். ரொம்ப எமோஷ்னலாக ஸ்டேபிளான ஒரு பர்சன் தான். பட் வந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க. இன்னும் இப்போ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு இப்போ கம்பெனி கூட மாறுவீங்க. நல்ல ஒரு அத்தாரிட்டியான ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் தான் இருப்பீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அன்பான பர்சன். நல்ல ஒரு இன்னசென்ட்டான அன்பான ஒரு பர்சன் தான். ஜெமினி எனர்ஜி, கேன்சர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி தான். எஸ் கார்டு தான். மனசில் இப்போ எனக்கு கெரியர் இம்ப்ரூவ் ஆகுமா, எனக்கு கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கெலாம் பயப்படவே தேவையில்லை. சூப்பராக இருக்குது. இப்போது வந்து வேறு என்ன வேணுங்க? கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடுச்சு. இந்த ஜார் கொஸ்டின் பாக்ஸ் வந்து எப்படி இருந்தது, கேள்வி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்தது நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட சேனல் ஆகிட்டு இருக்க மெசேஜ். உங்கள் பர்சன் வந்து வரல இல்லைங்களா? அவர் வந்து என்ன நினச்சிட்ருக்காரு, ஏன் வந்து வரமாட்டேங்கிறாரு, மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்காரு, உண்மையாக இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாமா? வாவ்! ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிவைன் இன்டர்வென்ஷன் நியூ பிகினிங்னு வந்துடுச்சு. அப்போது நீ வந்து கவலையே பட தேவையில்லை. இங்கே வந்து இடியாப்ப சிக்கல் மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் நிறையா வந்து சிக்கல்களுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையே இல்லை. ஏன்னா கடவுள் வந்து வந்துட்டாங்க. நியூ பிகினிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? மை ஈகோ அண்ட் மை பேட் ஹேபிட்ஸ் ஸ்பாயில் அவர் லவ். உங்களோட பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஈகோனாலையும் தான், என்னுடைய கெட்ட பழக்க வழக்கத்தினாலும் தான் நம்மளுடைய காதல் இன்றைக்கி ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. இது அவங்க மைண்டில் சேனல் ஆகிற விஷயம். இது வந்து அவங்க தலைக்குள்ளேருந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு திரும்ப அங்கேயே போட்டுரு போகிறோம். ஓகேங்களா? ஐ எம் வீக் இன் செக்ஷுவல் அடிக்ஷன். அவர் வந்து சில தவறான ஒரு பேட் ஹேபிட்ஸ்னு ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கு. சில பேருங்க அதுக்குன்னு எல்லாமே என்னோடய பார்ட்னர் எல்லாமே இதுக்கு தான் அடிக்ஷனா அப்படின்னு நினைக்காதீங்க. சில பார்ட்னர் வந்து அது வந்து லவராகவும் இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். அது செக்ஷுவல் அடிக்ஷனில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஆகுது. ஐ வாண்ட் யூ ஸோ ஐ எம் கம்மிங் டு கெட் யூ. கண்டிப்பாக அவங்க பர்சன் வந்து வருவாங்க அப்படிங்கிற, ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பார்ட்னர் கம்மிங். ஓகேவா? பார்ட்னர் கம்மிங்னு போடுங்க, திரும்ப போடுங்க. யூ ரியலி வேர் த பெஸ்ட் திங்ஸ் இன் மை லைஃப். நீ உண்மையிலே வந்து எனக்கு எவ்வளோ விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் கிடச்சிருக்கு. ஆனால் பெஸ்ட்டுன்னா நீ தான் என் வாழ்க்கையில் கிடச்ச ரொம்ப வசதியான ஒரு விஷயம் அப்படின்னா நீ தான் அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கே புரியுது நீங்கள் உங்களோட வேல்யூ எல்லாமே. ஸோ வந்து நவ் ஐ ரியலைஸ் த ட்ரூத், யூ ஆர் மை ஐ ஓப்பனர். எனக்கு இப்போ நல்லா தெரியுது, உண்மையெல்லாம் புரியுது, நீ தான் என் கண்ணை திறந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையான விஷயம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, யூ கிவ் யுவர் ஃபுல் ஹார்ட்டட் லவ். நீ எனக்கு உண்மையாக தான் அன்பு கொடுத்த, உன்னுடைய உண்மையான ஒரு பரிசுத்தமான உன்னுடைய இதயத்தை கொடுத்த, உண்மையான காதலை கொடுத்த, பாசத்தை கொடுத்த, நேசத்தை கொடுத்த. பட் ஐ எம் நாட் டிசர்வ் ஃபார் இட். ஆனால் நான் தகுதியான பர்சன் இல்லை, அதுக்கு தகுதியான பர்சன் நான் இல்லை. அப்போ இவர் நிறைய கேடுகிட்ட வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் வேற ஒன்று முக்கியமான போயிருக்கலாம், தேர்ட் நபராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து 100% டிசர்வான பர்சன் அவங்க இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் நீ ரொம்ப நல்ல பர்சன் அப்படிங்கிறாங்க. ஐ ஜஸ்ட் லவ் யுவர் ஃபிசிக்கல் பாடி நாட் யுவர் சோல். இதில் வந்து என்னென்னா நிறைய பேரோட ஒரு எனர்ஜி வர்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உன்னோட ஃபிசிக்கல் பாடி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட சோல் எனக்கு பிடிக்கலன்னு சில வந்து கார்மிக்கான பார்ட்னர்ஸும் வந்து எனர்ஜி வந்து கிடைக்கிறதுனால அதுவும் இருக்குது. சில பேருக்கு இது ஒத்து போகலாம், சில பேருக்கு வந்து ஒத்து போகாது. பர்சனல் ரீடிங் வந்து உங்களுக்கான செப்பரேட்டான எனக்கு ஒரு மெசேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் போயிட்டுருக்கு, பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் வந்து டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு. மெடிடேஷன் பண்ணாமல் நம்ம யாருன்னெலாம் தெரிஞ்சுக்க முடியாது. வந்த நோக்கம் என்னென்னு புரிஞ்சிக்க முடியாது. மெடிடேஷன் கிளாஸு, லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸு, ஹீலிங் கிளாஸு, எனர்ஜி கிளாஸு, டேரோ கிளாஸு எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை பர்சனல் ரீடிங் வந்து போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது முடிச்சாச்சா? இப்போ வந்து சோல் சிம்பனி என்ன சொல்லுது பார்க்கலாமா? ஜஸ்டிஸ் உங்களுக்கான கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வருது அப்படின்னு இது 2-3 நாளாக தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. யாருக்கோ அநீதி நடந்திருக்கு, நம்ம வச்சு ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், விட்டு போயிருக்கலாம், அல்லது கூடவே இருந்து டார்ச்சர் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த உறவுலேருந்து விட்டு பிரியறதுக்கு டைவர்ஸ் கேஸ் போயிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக வருது. அதனால் ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது பணப்பிரச்சனை, இட பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இழுபறியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரியாகுது. நியாயமான தீர்ப்பு கண்டிப்பாக உங்கள் பக்கம்தான் நியாய தேவதை நிற்க போகிறாங்க. அதனால் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ப வச்சு ஏமாற்றிட்டு பணம் பறித்தாலும் சரி, அல்லது வந்து அன்பை கொடுத்து வந்து வேற அந்த காயப்படுத்தி விட்டுட்டு போயிருப்பாங்க பாருங்களேன், இதுவும் வந்து ஒரு மோசமான விஷயம்தான். பணம் கூட திரும்ப சம்பாரிச்சுக்கலாங்க, பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கூட சம்பாரிச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கையை வந்து ஏமாற்றிட்டு நம்மளை மனசை உடச்சிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால் எந்திரிச்சு நிற்கிறது அதுதாங்க பெரிய இழப்பு நமக்கு. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அழுது ஒப்பாரி வச்சு நான் யாருன்னுங்கிறது என்னையே மறந்து என்னையே எனக்கு பிடிக்காமல் போய் லைஃப்பில் பிடிக்காமல் போய் ஒரு மூலையில் உட்காந்து இந்த உலகத்தையே ரசிக்காமல், இந்த ஒழுங்காக சாப்பிடாம, என்ன கேர் பண்ணிக்காமல், என்னுடைய ஃப்யூச்சரே கெரியரையே ஸ்பாயில் பண்ணிவிட்டு சிரிக்க கூட இல்லாமல் நான் மற்ற ஜனங்களோட ஒத்து போகாமல் ஒரு ஓரத்தில் தனியாக நிற்க வச்சு அந்த அனுபவிக்கிற ஜெயிலில் இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் நம்ம தனியாக அனுபவிப்போம் தெரியுங்களா? ஒரு பர்சன் நம்ப வச்சு நம்மளை விட்டு ஏமாற்றிட்டு போகும்போது அது மாதிரி பெயின் வந்து இந்த பணத்தை கூட ஏமாற்றிட்டு போயிடலாங்க, திரும்ப சம்பாரிச்சிக்கலாம். பணம்ங்கிறது ஈஸியாக சம்பாதிக்கலாம், மனசில் தைரியம் மட்டும் இருந்தால் போதுங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு ஒரு நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த பெயின்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சி கடவுளை கையை பிடிச்சிட்டு எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் எல்லா பெயினையும் தாண்டி வெளியில் சிரிக்கிற மாதிரி சிரித்து நடிக்கிறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். இயல்பாக சிரிக்கிறது ஈஸியாக வருங்க, ஆனால் உள்ள கஷ்டத்தை வச்சுட்டு ரணத்தை வச்சுட்டு புண்களை வச்சுட்டு ஏமாந்துட்டோமே, நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே, ஒரு தோற்று போன ஒரு முட்டாளாக இருந்துட்டோமே, நம்ம வச்சு இத்தனை வருஷம் நம்மளை ஏமாற்றி இவ்வளோ வந்து நம்மளை வந்து காயப்படுத்திட்டு நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நிற்கவும் பாருங்கள் ஹார்ட்டு. திரும்ப அந்த பழசை நினச்சி அதுலேருந்துலாம் மீண்டு என்ன நான் தேடி கண்டுபிடிச்சி கடவுளை பிடிச்சிட்டு முன்னாடி ஏறி எனக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சாதிச்சு அத்தனை சேலஞ்சஸ்களையும் முறியடிச்சு நான் யாருன்னு நிலைநிறுத்துகிறேன் பாருங்கள். அங்கே தாங்க நிற்கிறேன் நான். கடவுளை கையை பிடிச்சிட்டு நிற்கும்போது தான் அங்கே தான் இருக்குது என்னோட வாழ்க்கை. திரும்பி நான் என்னை கண்டுபிடிக்கிறேன் அந்த இடத்துல. தொலைச்சிருப்பேன் இத்தனை வருஷம். சாதாரணமாக போய் ஒரு மேலிடத்துல போய் நம்மளால் நிற்க முடியாது. உடஞ்சி கீழே படுகுழியில் விழுந்து அதுலேருந்து அடிபட்டு எந்திரிக்கணுமே தெரியாமல் அந்த குழியிலேருந்து வெளியில் தடுமாறி யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் அந்த இருக்கும் பாருங்கள், அந்த ரணங்கள்லாம் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஜஸ்டிஸ் நீங்கள் நம்மளால் வாங்க முடியாது. நம்ம வேலையை பார்ப்போம், கடவுள் வாங்கி தருவாங்க. ஓகேங்களா? நம்மளை மட்டும்தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஹார்ட் ஸ்ட்ரிங்ஸு மைண்டு கேம்ஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் பிளேயிங் வித் ஃபீலிங் ஸ்ட்ரிங் அலாங். அப்போ வந்து என்னென்னா சில பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களோட ஃபீலிங்ஸோடு விளையாடுவாங்க. என்னென்னா இப்போ தினமும் வந்து ஒரு பழக்கப்படுத்தி விட்டுருவாங்க. என்னென்னா ஒரு 6 மாதம், ஒரு 5 மாதம், ஒரு 6 மாதம், ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இந்த நேரத்துக்கு 10 மணி ஆனால் இந்த டைமில் கால் பண்ணுறது பேசுகிறது, அப்புறம் 1 மணிக்கானா சாப்பிட்டியான்னு கேட்குறது, ஒரு 4 மணிக்கானா வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்க, எங்கே போகிற, என்ன பண்ணுற, யார் கூட பேசுகிற, இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக வந்து 10 மணி ஆனால் ஃபோன் வரும்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். 2 மணி ஆனால் ஃபோன் வரும், அப்போது வந்து 4 மணி ஆனால் பூ வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது பார்க்க வரும்போது இது பண்ணுவாங்க, ஒரே மாதிரி ஒரு பேட்டர்னை என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம், 2 வருஷம், 6 மாதம் அப்படியே பழக்கப்படுத்தி விட்டு இவங்க இந்த டைம் ஆனால் என்ன ஆகுது, மணி பார்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டக்குன்னு இவங்க வருவாங்க, இன்றைக்கி வந்து ஃபோன் அடிப்பாங்க, நம்ம டக்குன்னு இந்த வேலையை முடிச்சணும்னு எல்லா விஷயங்களையும் அவங்களுக்காகவே எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க வருவாங்க, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் முதற்கொண்டு நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் வந்து அந்த ஆஃபீஸ் போவாங்க, இந்த நேரத்தில் வெளியில் வருவாங்க, இந்த நேரத்தில் சமைச்சிருப்பாங்க. அப்போது வந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிய ஒரு வருஷம் 2 வருஷம் இதே மாதிரி ரொட்டீனாக நான் இந்த டைமில் ஃபோன் பேசுவேங்கிறது அவங்க மறந்துட்டா கூட அந்த டயத்தில் ஃபோன் வரும். தூங்கிட்டா கூட அந்த நேரத்தில் கரெக்டாக ஃபோன் வரும். ஒரு மெசேஜ் பண்ணால் கூட 10 மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன ஆகுது, மெசேஜ் பண்ணுறதில்ல,
மெசேஜ் பார்த்தாலும் ப்ளூ டிக் விழுகிறதில்ல. மெசேஜ் 1 மாதம் ஆனாலும் பார்க்குறதே இல்லை, 2 மாதம் ஆனாலும் பார்க்குறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விலகி விலகி அவங்க வாழ்க்கையில் இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுறாங்க. ஒரே முட்டுக்கா காமிக்கல. நீ வேணான்னு ஒரே முட்டுக்கா சொல்லிட்டா இங்கே பிரச்சனை பெருசாகும். ஏன் எதுக்கு அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, எனக்கு அது சரியில்லை, மூடு சரியில்லை, அங்கே சரியில்லை, இங்கே சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, அது சரியில்லை, கெரியர் சரியில்லை, எனக்கு வந்து நீ பிடிக்கல, எனக்கு வேண்டாம், இது எனக்கு ஒத்து போகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விலகி போகிற அந்த சுச்சுவேஷனில் பழக்கப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா. இந்த சைடு நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீங்க, இந்த டயத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக நம்பி ஒரு விஷயத்த வந்து ஆழமாக ஆள் மனசில் பதிப்பட்ட விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விலக விலக அப்படியே வந்து அதை ஏற்றுக்க முடியல. அது அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ண முடியல. 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்களே எங்கே காணோன்னு தேட ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க கிட்ட பேசும்போது டோப்பமைன் மைண்டில் செக்ரெட் ஆகிற மாதிரி அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம், சில பேருக்கு 10 வருஷம் 12 வருஷம் கூட இருக்கலாம், சில பேருக்கு 6 மாதத்தில் கூட அந்த ஒரு டோப்பமைன்லாம் செக்ரெட் ஆகிருக்கும். அப்போது அந்த நேரத்தில் வந்து இவங்க இல்லையேன்னு தேடும்போது மைண்டு ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது, பிரெயினில் ஒரு பெயின் வருது, நர்வஸ் பெயின் சொல்லுவாங்க. மூளையில் பெயின் வருது, தலை வலிக்குது, அவங்கள பற்றின சிந்தனைகள் மட்டும் வருது. ஏன் வரல, எங்கே போயிட்டாங்க, என்ன விட்டுட்டு வேற ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்களா, எதுக்கு அவங்க இப்படி இருக்க மாட்டாங்களே, இந்த டயத்துக்கு ஆனால் ஃபோன் பண்ணுவாங்களே, எங்கிட்ட ஃபோன் பேசாமல் இருக்க மாட்டாங்களே, அப்போது என் லைஃப்பில் வேற ஒருத்தங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நீ இப்படி வந்து பலதரப்பட்ட கேள்விகள். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேறு தேர்ட் பார்ட்டி இருந்தால் அங்கே போயிடுவாங்க, இல்லை அம்மா அப்பா சொன்னாங்கன்னா அந்த பக்கம் போய் பொண்ணு பார்க்குறேன்னு போயிடுவாங்க, இல்லை கெரியர் தான் முக்கியம், நீ எல்லாம் வேண்டாம் அப்படின்றவாங்க. நீ வயசில் மூத்தது, இல்லை நீ வயசில் ரொம்ப சின்னது, உனக்கு எனக்கு எட்டாது, அந்த மாதிரி வந்து நீ வந்து கேஸ்ட் வைஸில் வந்து இன்டிஃபரன்ஸாக இருக்குது, அதனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பழகிறப்பெல்லாம் தெரியாது, இந்த பழக்கப்படுத்துகிற வரைக்கும் தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் வந்து சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மைண்டு தானே அவங்க மோஸ்ட்லி இல்லைங்களா, மைண்டு கேம்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேட் பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, டைம் அவாய்ட் பண்ணுறது, வேறு ஒரு ஃபோன் கால்லேருந்து பண்ணால் கூட அந்தந்த நம்பர்லேருந்து பிளாக் பண்ணுறது, கத்துறது, திட்டுறது, தெளிவான ஒரு ஆன்சர் கொடுக்காம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் கேம்ஸ் ஆடி அட்வான்டேஜ் எடுத்து விலகி போயிருப்பாங்க. ஃபீலிங்ஸோடு விளையாடுறாங்க. இதில் என்ன நான் முக்கியத்துவமாக உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், எப்படி நான் இந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியில் வருது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்காமல் எனக்கு என்னோட செல்ஃபிஷாக மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. இங்கே அதுதான் வந்து மைண்ட் கேம்ஸாக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தனியாக துடிச்சிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்ன நடக்குது தெரியல, எங்கே போனாங்க அந்த பர்சன், இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணினேன், இவ்வளோ தூரம் கையை பிடிச்சிட்டு வந்தாங்களே, பாதியில் விட்டுட்டு போகிறாங்களே, எனக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, இவங்க தான் வேணும், எனக்கு இவங்க இல்லைன்னா வேற ஒருத்தவங்களை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, என்ன தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளெல்லாம் வந்திருப்பீங்க நீங்கள் நிறைய பேர். ஆமான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அப்படியே சேனல் ஆகுது நிறைய பேரோட டிவைன் ஃபெமினைன், நீங்கள் நிறைய பேரோட டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன், இது வந்து ஜென்ஸுக்கும் இருக்கும். அப்படி தான் ஒரே பர்சன் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து ஏன் மறக்க முடியல அப்படின்னா, அது வந்து ஒரு சோல் கனெக்ஷன். உங்களால் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண முடியும், பட் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, உளுந்து எந்திரிச்சு இந்த 3D வேர்ல்டில் மயக்கத்தில் அங்கே போய் இங்கே போய் நீ கிடையாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் ஒன்று போவாங்க, அந்த சைடு போவாங்க, இந்த சைடு போவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பெயின் அனுபவிக்கும் போது, நீங்கள் இங்கே பெயின் அனுபவிக்கும் போது அவங்களால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். இது சோல் கனெக்ஷன் தானேங்க, சோல் கான்ட்ராக்ஷன் தானே. அப்போ வந்து டிவைன் ஃபெமினைன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும், இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும், உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும்னா நீங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியாக உங்களுக்கு என்ன வரும், உங்களோட பாதை என்ன, ஒருத்தங்களுக்காக நிற்கக்கூடாது, அழுகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏமாற்றப்பட்டது யாருன்னா, ஏமாந்து போனது நீங்கள் தான் இல்லைங்களா. அப்போது வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராங் இன்ட்யூஷனை அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அது சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு ரொம்ப நல்ல பர்சன் தான் நீங்கள். என்னென்னா நிறையா விஷயங்கள் அடிபட்டிருக்கீங்க, இதெல்லாம் வந்து அனுபவ பாடம் தான். இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு தெரியல உங்களுக்கு, இப்படித்தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவான பாடம். இதெல்லாம் எங்கேயும் கற்றுக்க முடியாது, அடி வாங்கி உதவாங்கி இனிமேல் வந்து பல ஜென்மத்துக்கு இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய பேருக்கு ஹீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா. அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பாடம் கற்றுக்குறீங்க. இங்கே என்னென்னா அடி வாங்கி பாடம் கற்றுக்குறோம். ஓகேங்களா. அப்போ வந்து இது 3மே வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன் தான். நீங்கள் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குது. எதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதுன்னா, நம்ப வச்சு நிறையா பேர் உங்கள் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு நீங்கள் வேணான்னு விட்டுட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்துச்சு. ஜஸ்டிஸ் வேணுங்கிறவங்க ஜஸ்டிஸ்னு போடுங்க, உங்கள் பர்சன் வேணுங்கிறவங்க பர்சன் கம்மிங்னு போடுங்க. ஓகேங்களா. பர்சன் கம்மிங்கிறது எனர்ஜி கார்டில் வந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் ரீடிங் வந்து கேட்டே இருப்பீங்க. நானும் எடுத்து வைக்கிறது புக்கை வந்து இன்றைக்கி வந்து இது வந்து உங்கள் பர்சனோட சேனல் ஆகிற மெசேஜாக இருக்கலாம், அல்லது உங்களோட மெசேஜாக இருக்கலாம். ஓகேங்களா. என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஸ்கிரீமுக்கும் எனர்ஜி பவர் பாயிண்டர் தான். பார்க்குறவங்களோட பர்சன் வந்து மைண்டில் என்ன இருக்குது,
எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மன கஷ்டத்தோட உன்கிட்ட வந்தாலும், உன்கிட்ட பேசுற அந்த 10 நிமிஷத்துல எல்லாம் பறந்து போயிடும். பாரமான மனசு ரொம்ப லைட் ஆயிடும். எனக்கே தெரியாம உன்கிட்ட என் மனசு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. இந்த சென்டென்ஸ் இதுவரைக்கும் நான் வந்ததே இல்ல, படிச்சதே இல்ல. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு உங்கள சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடும். எவ்வளோ டிப்ரெஷன்ல, மன கஷ்டத்துல நான் வந்து உன்ன வந்து சந்திக்க வந்தா கூட, அந்த 10 நிமிஷத்துல உன்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். அந்த பாரமா இருக்கிற, வெயிட்டா இருக்கிற அந்த மனசு ரொம்ப லைட் ஆயிடும். எனக்கே தெரியாம உன்கிட்ட பேசும்போதே என்னோட ஆட்டோமேட்டிக்கா என்னோட மனசு ரொம்ப ஹீல் ஆகும். எவ்வளோ காயப்பட்டு வருவேன். பட் ஆனா உன்கிட்ட பேசின அந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹீல் ஆகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து யாருன்னா உங்க பர்சன் சொல்றாங்க. சத்தியமா தெரியல உன்னை எப்படி கரெக்ட் பண்றது. நானும் பார்க்குறேன், நீயும் பார்க்குற. நான் பார்க்குறதையும் நீ பார்க்காத மாரி பார்க்குற. உண்மையிலே ஓப்பனா போட்டு உடைச்சிரு. என்னால முடியல உன்னை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கிற மாரி ஓப்பனா வந்து இறங்கி வந்துட்டாங்க. ஆர்யா மாதிரின்னு நினைக்கிறேன். ஆர்யா ஏதோ ஒரு நயன்தாரா படத்தில் வந்து உன்னை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லோக்கல் லெவலில் இறங்கி வந்துட்டாங்க. சத்தியமாக தெரியலை உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறது. உண்மையிலே எனக்கு சத்தியமாக தெரியல. நானும் தான் பார்க்குறேன், நீயும் பார்க்குறத நானும் பார்க்குறேன். நான் பார்க்குறத நீ பார்க்காத மாதிரி பார்க்குறதையும் நான் பார்க்குறேன். உண்மையிலே ஓப்பனாக தான் போட்டு உடச்சிறேன். சத்தியமாக என்னால் முடியல உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறது நீனே சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து கேட்குறாங்க. இது வந்து உங்கள் பர்சனோட மைண்டில் இருக்குது. காத்திருத்தல். பஸ்ஸு வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். ஹோட்டலில் மெனு ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். உனக்காக என் வாழ்நாள் முழுக்கவும் நான் காத்திருப்பேன் என் தேவதையேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து இதை வந்து இந்த ஐஸ்கிரீம் புக்கில் வந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சன் வந்து உங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எதுக்காகவும் காத்திருக்க மாட்டேன், ஆனால் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து அழகாக வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா கார்டும் எடுத்துட்டோமா, சேனல் ஆகிற மெசேஜும் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்து ட்ரெயின் சவுண்ட் கேட்குதுங்க. இப்போதைக்கு நீங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க. கண்ணை மூடி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேரும். ட்ரெயினை பார்த்தாலும் சரி, ட்ரெயினோட சத்தம் கேட்டாலும் சரி, ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டாலும் சரி, ஹாரன் சவுண்ட் கேட்டாலும் சரி, மயிலோட சத்தம் கேட்டாலும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சத்தம் கேட்குதா? ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஏஞ்சல் கார்டு எடுக்க போகிறோம். சூப்பரான சகுனமாக இருக்குது. என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர். கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன. எனக்கெல்லாம் அப்படிதாங்க. டார்க் நைட் ஆஃப் த டைம்லலாம் எது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன கரெக்டான வழி நடத்தி சென்றது எது அப்படின்னா மெடிடேஷன் தான். மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மெடிடேஷன் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எங்கெங்க ஓடி போய் அங்கங்கே தேடுங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது நீங்களே கேளுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப வந்து கடவுள்கிட்ட இது வேணும் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இப்போதைக்கு உங்களுக்கு அது கிடச்சிச்சின்னா கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு உண்டான மெசேஜ் யார் சொல்கிறா அப்படின்னா ஏஞ்சல் சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ரஷ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஆற போடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் ஒரு விஷயத்தை ஆற போடு, பொறுமையாக இரு. இப்போதைக்கு வேணான்னு சொன்னாங்கன்னா கரெக்டான விஷயம் சரின்னு கம்முன்னு இருக்கணும் நம்ம. என்ன? ஓகேங்களா? ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. அடுத்தது எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசுங்க. அவங்களாம் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்குறீங்களே, உங்களை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடெக்டிவ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல்ஸே எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் என்னை சின்ன வயசுலேருந்து யார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு நினச்சிங்க? உங்கள் அம்மா அப்பா தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்களா? அவங்க கூட பிறந்தவங்க தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாங்களா? இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் உங்கள் கூட வந்திருந்தாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் படிக்க போகிறப்ப, நீங்கள் நடந்து போகிறப்ப, நீங்கள் டியூஷன் போகிறப்ப, நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுகிறப்போ, இவங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உங்களை ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ எத்தனை வயசில் இருக்கீங்களோ அத்தனை வருஷமும் வந்து யார் உங்களை பின்னாடி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாத ஏஞ்சல்ஸ் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நமக்கு அது ஃபீல் ஆகலை. அப்போது வந்து அவங்கக்கிட்ட ஏஞ்சல்ஸ் தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் கண்டிப்பாக போடுங்க. உங்களுக்கு தெளிவில்லாத நிறையா விஷயங்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் ஏஞ்சல்ஸ்கிட்டேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணி எனக்கு இது தெரியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் என்ன தான் செய்யணும் சொல்லுங்கள், இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கேளுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ரீடிங் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் ராஜவசிய குங்குமம் வந்து கேட்டிருந்தீங்க. திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து போகிற இடத்துல நான் எந்த வேலையும் வந்து டக்குன்னு போகிறேன், அங்கே இடத்துல முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால்
வந்து லாஸ்ட் டைமில் அது முடியல அப்படின்னாலும் சரி, இல்லை பண வரவு எனக்கு நான் ஒருத்தர்ட்ட பணம் கேட்க போகிறேன், அந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கலாம். இல்லைங்க, தினமுமே நீங்கள் இதை வச்சுக்கும்போது என்ன ஆகுது, ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆரா ப்ரொடெக்ஷனாகவே உங்களுக்கு இது வந்து செயல்முறை படுத்துங்க. உங்கள் லைஃப்பில் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். தேவைப்படுறவங்க ராஜவசிய குங்குமம் இருக்குது, மகாமேரு பிரமிட் இருக்குங்க, டாட்டாயிசம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு இருக்குது, லக்கி ஸ்டோன் இருக்குது. எல்லாமே வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. குபேரா காயினும் இருக்குங்க. அது வந்து அது நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னும் அனுப்பிட்டே இருக்கீங்க. நேத்தோட சரி இன்றைக்கெலாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை காணும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வந்து நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பரில் போட்டிங்க அப்படின்னா குபேரா காயின் ஒரு 10 பேருக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன். அது 1 வீக் வந்தால் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் டே வந்துச்சு, செகண்ட் டே கொஞ்சம் பேர் வந்தாங்க, இன்றைக்கெலாம் காணோம். யாரும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்கள் நம்பரை வந்து அனுப்பலை. ஸோ அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா, லக்கி தான், நம்ம கடவுளோட செல்ல குழந்தை எல்லாருமே லக்கி தான். அது வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து குபேரா காயின் வந்து குலுக்கல் முறையில் போடப்பட்டு எடுத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து மேலேருந்து டவுன்லோட் வந்துச்சு, நான் கொடுக்குறேங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அந்த ஜார் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அந்த ஒரு அந்த உங்களோட கொஸ்டின் கேட்குறேன் தெரியுங்களா, கொஸ்டின் ஜார் பாக்ஸ், ஓகேங்களா? அதை வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஐஸ்கிரீம் ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நிறையா புதுசாக வந்து இன்றைக்கி வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டவுன்லோட் வந்துச்சு. எப்பயும் நல்லதே நினைங்க, வாழ்க்கையை வாழ்வதற்கே நம்மளும் வாழ்வோம், மற்றவங்களையும் வாழ வைப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.